இன்னைக்கு தமிழர் பிரச்சனை ஏதாவதுன்னா முதல்ல திரு வேல்முருகன், திரு சீமான் போன்றவர்கள் குரல் கொடுக்குறாங்க. வேல்முருகன் அவர்கள் அந்த ஓபிஎஸ் அவர்கள் எல்லா மாநிலத்துக்காரும் வந்து டிஎன்பிசி எழுதிக்கலான போது அதை அவர் தான் முறியடிச்சார். உடைச்சது அவர்தான். அவர் தான் உடைச்சாரு. ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல. பிக் பாஸ்ல கலாச்சார சீரழிவு நடக்குது அப்படின்னா கொந்தளிக்கிறாரு, கோபப்படுறாரு. அப்ப இந்த இடத்திற்கு வருவதற்கு அவருக்கு ஏறக்குறைய பல ஆண்டுகள் பிடிச்சிருக்கு. இப்ப இதை இந்த துரைமுருகனை போன்ற கனிம வள திருட்டு பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர், கனிம வள நீங்க கன்னியாகுமரியிலிருந்து மலையெல்லாம் கேரளா போயிட்டு இருக்கு, மலையெல்லாம் கேரளா போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் அத்தனை மணலும் கர்நாடகா போயிட்டு இருக்கு, கேரளா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கனிம வளத்துறையை சண்டை போட்டு கேட்டு வாங்குறாரு ஸ்டாலின். 60-40 நீங்க 60 எடுத்து 40 பார்ட்டி ஃபண்டு கொடுங்கிறாரு யாரு? ஸ்டாலின். திருடுவதில் பங்கு அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறார் யாரு? துரைமுருகன். கட்டாயப்படுத்தி அந்த துறை அபகரிக்கிறது. அப்போ சபரீசன் போராடி அந்த மணல் கான்ட்ராக்டை தூக்கி வேற ஒருத்தர் கொடுக்குறாரு. ஆமா, மீண்டும் அதை திருப்பி தனக்கு வேணுங்கிறார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா, திமுகவுடைய ஆட்டம் ரொம்ப ஸ்லோ வாய்ஸில் இருக்கு. விஜய் வந்த பிறகு இந்த நேரத்தில் இதையும் பகைத்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு தடுமாற்றத்தில் முதலமைச்சர்